தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்க முடியாத நிலையில் உள்ள எளிய மக்களுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் வீடு தேடி வரப்போகும் தேதியை அரசு இப்போதே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பொதுவாக ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை போன்றவை இலவசமாகவும், சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் போன்றவை மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு வாங்குவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் யாராவது நேரில் சென்று கைரேகை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். ஆனால் வீட்டில் துணையின்றி இருக்கும் 65 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் நீண்ட வரிசையில் நின்று பொருட்களை வாங்குவது மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்தது. இந்த சிரமத்தை போக்குவதற்காகவே முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வரும் ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய 2 தினங்களில் பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக கொண்டு வந்து விநியோகம் செய்யப்பட உள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தற்போது வெளியிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அந்தந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் பொருட்கள் நேரில் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள பயனாளிகளின் வீடுகளுக்கே வரும் நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் அவர்களுக்கு சேர வேண்டிய அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் எவ்வித தடையுமின்றி வழங்குவார்கள். இதனால் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வெயிலில் அலைவதோ அல்லது நீண்ட நேரம் காத்திருப்பதோ இனி தேவை இருக்காது. அரசின் இந்த மனிதாபிமான அடிப்படையிலான நடவடிக்கை அடித்தட்டு மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு அறிவித்துள்ள இந்த 2 தினங்களில் தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தங்களின் இல்லங்களிலேயே இருந்து பொருட்களை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் சாமானிய மக்களின் அன்றாட வாழ்வை எளிதாக்குவதோடு அரசின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்கிறது. உங்கள் பகுதியில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தகவலை தெரிவித்து அவர்களும் பயன்பெற உதவுங்கள்.